ஹாய்ங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு துணியெலாம் நேற்று துவைச்சி போட்டது அப்படியே இருக்குது. இன்றைக்கி என் வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ வீடே ரொம்ப வெடிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்கும். டிவி ஓடாது. நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா டிவி போட மாட்டேன், ஃபேன் போட மாட்டேன், எதுவும் போட மாட்டேன். இதெல்லாம் சும்மா அப்படியே போராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி மாவு தீர்ந்துருச்சு. சரி ஓகே, நாளான்னைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருந்துமே மாவாட்டி வச்சுட்டு கம்முன்னு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு நைட்டுக்கும் வேணும். இன்றைக்கி பூரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி நாளைக்கு நைட்டுக்கும் வேணும். அப்புறம் மறுக்கா வந்துட்டு அரைக்க முடியாது. நாங்கள் வந்துட்டு சண்டே நைட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு அரைக்க முடியாது. மண்டேக்கு மாவு வேணும்ல. அதனால் பாருங்கள், எக்ஸாம் கொஞ்சமாக மாவு இருந்தது. காலையில் என் பையன் பணியாரம் கேட்டான். அவனுக்கு லஞ்சுமே பணியாரம் வேணும்னு சொல்லி ஊற்றி கொடுத்துட்டேன். எனக்கு தோசை சாப்பிட்ணும் போல் இருந்தது. சரின்ட்டு அதையும் எடுத்து மேலே வச்சுருக்கேன். அந்த தோசை ஊற்றலை. அப்புறம் இது இப்படி தான் இருக்குது, கச்சமுச்சான்னு. ஏன்னா இன்னும் பாதி வெசல்ஸ் நான் வாங்கவே இல்லை. இன்னும் சாமானெல்லாம் அப்படி கையமுயான்னு வச்சுருக்கேன். அப்படியே எனக்கு மாமியார் வீட்டில எல்லாம் அங்கே மாடுலர் கிச்சன்லாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்தப்பவும் எனக்கு மாடுலர் கிச்சன்லாம் இல்லை. செல்ஃப் மட்டும் தான் இருந்தது. அதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா. இப்போது ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் கொடுத்தோனையும் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். என்னால் எந்த சாமானும் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் சாமானம்லாம் இப்படி தான் கச்சமுச்சன்னு இருக்குது. இதெல்லாம் காலையில் சமைச்ச சாமானுங்க. இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு வச்சேன். அப்புறம் ரசம் வச்சேன். மோஸ்ட்லி என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் ரசம் ஊற்றிக்குவார். நாங்கள் ரசமே ஊற்றிக்க மாட்டோம். இது மாவு கரைக்காமல் எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்க பாத்திரம் எடுத்து வச்சேன். இதில் இது இந்த கொஞ்சோண்டு மாவு இதில் ஊற்றி வச்சிட்டோன்னா நாளைக்கு நல்லா புளிச்சிக்கும். அதனால் அதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது வேஸ்ட் போடுறது இதை பார்க்காதீங்க. இப்படி தான் இருக்கும் எங்கள் சிங்க்கு. பியூரிஃபையருக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, கொஞ்சம் துணி ஊற வச்சுருக்கேன். அங்கே அந்த துணியை வாஷ் பண்ணணும். அதுதான் வேலை. மாவாட்டி முடிச்சுட்டு துணியை வாஷ் பண்ணி காய வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஓகே. பட் இன்னைக்கு கோயம்புத்தூர் கிளைமேட் ரொம்ப க்ளவுடாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அதனால் துணி அவ்வளோ சீக்கிரம் காயாது. அதனால் இன்றைக்கி துவைச்சி போட்டால் தான் நாளானிக்குள்ளே காயும். ஊருக்கு போகங்காட்டி எடுத்து வச்சுட்டு போயிடலாம் இல்லையா. அதனால் இப்படி தான் என் கிச்சன் இருக்குது. புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் எல்லாத்துக்குமே இப்படி தான் நிலமையா, இல்லை எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நிலமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.